ரியா, அது வந்து என்னோட வாழ்க்கையில் நீ இல்லாமல் இன்னொருத்தையும் இருக்கா. எனக்கு இப்போ உலகத்திலேயே முக்கியமான பர்சன் அவ தான். இந்த உறவு ஒரு ராத்திரியோ கொஞ்ச நாளையோ உருவானது கிடையாது. எங்களோட இந்த உறவு ரொம்ப நாளா இருக்கு. நீ என்ன நம்பு. நான் எப்பயோ இது உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். இல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ, நான் சொல்றது முதல்ல நீ நம்பணும். இத பாருங்க கௌரவ், எனக்கு எல்லாமே தெரியும். நான் தான் சொல்றேன்ல உனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அந்த பொண்ணோட பேரு ராதிகான்னு தெரியும். என்ன நான் சொல்றது சரிதானே? ராதிகா பிஸ்வாஸ். 23 வயசு. அவ நார்த்ல தான் தங்கியிருக்கா. உங்க ஆபீஸ்ல HR டிபார்ட்மெண்ட்ல அவ வேலை பாக்குறா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ள அஃபேர் வந்தது 1 வருஷம் இருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? அது மட்டும் இல்லாம 3 மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அந்த ராதிகா என்னை விட ரொம்ப அழகானவன் கூட எனக்கு தெரியும். ஆனா ரியா, இது எப்படி உனக்கு தெரியும்? இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல கௌரவ். யார் இதை என்கிட்ட சொன்னாங்க, எப்படி எனக்கு தெரிய வந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? காசு கொடுத்தா இத பத்தி எல்லாம் சொல்ல போறாங்க. என்னால இதை நம்பவே முடியல. உனக்கு மீராவை பத்தி தெரியுமா கௌரவ்? மீரா பிறந்தது 700 வருஷங்களுக்கு அப்புறம். அப்புறம் கிருஷ்ணனும் மறைஞ்சிட்டாரு. அது இல்லாம அவளுக்கு ஒரு கணவன் இருந்தான். அதெல்லாம் அவ பொருட்படுத்தவே இல்லை. ஆனா கிருஷ்ணனை லவ் பண்ணா. எதனால பிசிக்கல் ஃபார்மேஷன் நடக்கல தெரியுமா? எப்படி இப்படி ஒரு அன்பு வந்தது? எதனால? அதுக்கான ஆன்சர் அவளுக்கு மட்டும்தான் தெரியும்.